அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவரை போற்றி வணங்கி வாழ்த்துவோம். நேத்து நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கன் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய அப்டேட் வந்திருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா. அவங்களோட ஜிடிபி வந்து Q3ல வந்து பாத்தீங்கன்னா 4.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 வருஷத்துல வந்து ஹையஸ்ட் நம்பர். அண்ட் அமெரிக்கா மாதிரி ஒரு மேஜர் எக்கனாமியோட ஜிடிபி வந்து 4.4% இன்க்ரீஸ் ஆகிறது வந்து பாசிட்டிவான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட ஜாப்ஸ் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் அவங்களோட ஜாப்ஸ் டேட்டால வந்து பாத்தீங்கன்னா ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 lakhs வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன் படி பாத்தீங்கன்னா இந்த எஸ்டிமேஷன் வந்து 2,09,000 இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட கம்மியா தான் வந்திருக்கு. அண்ட் அவங்களோட சிபிஐ இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3% வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு. அண்ட் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வந்து எதிர்பார்த்ததை விட கம்மியா இருக்கு. அண்ட் ஜிடிபி growth வந்து நல்லா இருக்கிறதுனால கமிங் மந்த்ஸ்ல வந்து ரேட் கட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் ரேட் கட் பண்ற பாசிபிலிட்டிஸ் கம்மியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நேத்து யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவா தான் ரியாக்ட் ஆயிருந்தது. அவங்களோட டவ் ஜோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.6%, நாஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 0.7%, ரசல் 200 இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹையும் ஹிட் பண்ணியிருந்தது. எப்படி ரேட் கட் பண்ணாமலே அவங்களோட இண்டெக்ஸஸ் வந்து இவ்வளவு பாசிட்டிவா இருந்ததுன்னா காரணம் வந்து நம்மால் தான். போன வாரம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா யூரோப்போட ஃபுல்லா சண்டை போட்டுட்டு இருந்தாரு இந்த கிரீன்லேண்ட் இஷ்யூ காரணமா. நான் டேரிஃப் போடுவேன் அது இதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் ஆல்ரெடி வந்து பயங்கரமா விழுந்திருந்தது. என்னதான் நெகட்டிவான டேட்டா வந்திருந்தாலும் அந்த டேட்டாவை விட மார்க்கெட் ரொம்ப சீப்பா இருந்ததுனால நேற்று ரேலி இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம அமெரிக்கா வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து அபிஷியலா வந்து வெளியே வந்துட்டாங்க. அண்ட் ட்ரம்ப் வந்து பதவியேற்றப்ப வந்து சொல்லிட்டு இருந்தாரு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து நாங்க வெளியே வந்துரும், அது எங்களுக்கு தேவையில்லாத செலவு தான் உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் நேத்து வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ட்ரம்போட லாஸ்ட் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 2021 முடிஞ்சது. பிப்ரவரி 2021 ஜேபி மார்கன் அவங்களோட எல்லா பேங்க் அக்கௌண்ட்டையும் வந்து உடனே க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 60 நாளுக்குள்ளார க்ளோஸ் பண்ண வச்சாரு. அதுக்கு ஒரு கேஸ் வந்து இப்ப ட்ரம்ப் வந்து ஃபைல் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட $5 பில்லியன், கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்புல வந்து பார்த்தோம்னா 4,500 கோடி ரூபாய் வந்து ஜேபி மார்கன் வந்து எங்களுக்கு கொடுக்கணும், நஷ்டஈடா கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காரு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட். இந்த ஆள் வந்து தொடர்ந்து எல்லார் கூடயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் யூரோப்பியன் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்விட்டரை வந்து எக்ஸ்ன்னு மாத்துறாங்களா, அவங்களுக்கு போட்டியா வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு புது சோஷியல் மீடியா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னா நீங்க மேக்ஸிமம் எல்லா சோஷியல் மீடியாவும் பாத்துட்டீங்கன்னா அமெரிக்காவை தலைமையிடமா கொண்டுதான் செயல்பட்டு வருது. சோ வந்து இந்த சோஷியல் மீடியா நரேட்டிவ் வந்து அமெரிக்காக்கு சாதகமா அவங்க கொண்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு சொல்லிட்டு டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து நீங்க எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் வெரிஃபிகேஷன் இருக்காது. அதாவது இந்த இமேஜஸ்ல கார் எங்க இருக்கு, நீங்க ஹியூமனா இல்ல ரோபோட்டா அப்படின்லாம் எந்த கேள்வி கேட்காது. ஆனா இந்த டபிள்யூல வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் வெரிஃபிகேஷன் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பாட்ஸை ப்ரிவென்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு பெரிய சம்பந்தம் இல்லைனாலும் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட் தான். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ட்ரம்போட டேரிஃபுக்கு எதிராக, அதாவது இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்டுக்கு எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை அந்த கேஸ்ல எனக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சுன்னா நான் யூஎஸ் மக்களுக்கு வந்து டிவிடெண்ட் கொடுப்பேன், அதாவது இந்த வசூல் பண்ண டேரிஃப்ல இருந்து ஒரு பகுதியை வந்து மக்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை எனக்கு அகேன்ஸ்டா வந்துருச்சுனாலும் இந்த டேரிஃபை கண்டினியூ பண்றதுக்கு நாங்க வேற வழியில வந்து முயற்சி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. சோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரேட் கட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்ல. ஆனா கோல்டு பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா நேத்து புது உச்சத்தை வந்து தொட்டது. கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸ் தங்கம் வந்து பாத்தீங்கன்னா $4,950 per ounce வந்து ரீச் பண்ணியிருந்தது. இது எதனால வந்து இவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா போலாந்து கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்களோட கவர்மெண்ட் வந்து 150 டன்ஸ் கோல்ட வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. 150 டன்னா ஒரு டன்னுக்கு 1000 கிலோ, 150 டன்னுக்கு வந்து 1.5 லட்சம் கிலோ. ஒரு கிராம் தங்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 1,17,000 ரூபாய் இருக்கு நம்ம இந்தியன் ரூபீஸ்ல. அப்போ ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா 1,17 லட்சம். நம்ம ரவுண்டா வந்து 1 கோடின்னு வச்சுப்போம். இப்போ 1.5 லட்சம் கிலோனா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி. அந்த அளவுக்கு தங்கத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடு வாங்குதுன்னா இது எதை காட்டுதுன்னா டாலர் மேல நம்பிக்கை இல்லைன்றதான் காமிக்குது. எல்லா மேஜர் எக்கனாமிக்ஸ் இதுவரையும் அவங்களோட இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு டாலரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. இதுக்கு மேல கோல்டா வந்து நம்ம மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ், ஜெஃப்ரீஸ் இவங்க எல்லாருமே கோல்டோட டார்கெட் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தங்கத்தோட டார்கெட்டை வந்து $4,900 $4,900 வந்து கொடுத்திருந்தாங்க பர் அவுன்ஸுக்கு. அண்ட் நேத்து ஈவினிங் வந்து ஒரு அப்டேட் என்னன்னா அவங்களோட டார்கெட் வந்து $5,400 வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால தங்கத்தோட விலையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில நம்மளோட MCXல வந்து கோல்டு வந்து 1,58,000 வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் சில்வரோட பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மாதிரி அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது.
கிட்டத்தட்ட ஒரு அவுன்ஸ் 30 கிராம் சில்வர் வந்து பாத்தீங்கன்னா $98 வந்து ரீச் பண்ணியிருந்தது. இன்னைக்கு காலையில MCXல சில்வர் வந்து 3,35,000 வரை ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதாவது நேத்து கோல்ட் அண்ட் சில்வர் பிரைசஸ் வந்து எந்த அளவுக்கு விழுந்ததோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு காலையில வந்து ரெக்கவர் பண்ணிடுச்சு. விச் மீன்ஸ் மார்க்கெட் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப்பை நம்பல, ட்ரம்ப் எந்த நேரத்துல வேணா எது வேணாலும் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அண்ட் நேத்து யூஎஸ் மார்க்கெட்ல இருந்த இந்த பாசிட்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து 60-70 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்ல காமிச்சது. அண்ட் நம்ம நிஃப்டியும் கூட பாத்தீங்கன்னா நேத்து க்ளோசிங்ல இருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. பட் அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாம அங்க இருந்து கண்டினியூஸா ஒரு செல் ஆஃப். அண்ட் இந்த ஃபாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதானி குரூப் ஷேர்ஸ் வந்து ஒரு மேஜர் பார்ட்டா இருந்தது. அண்ட் அதை பத்தி வந்து நம்ம ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ்ல பார்ப்போம். அண்ட் அது இல்லாம இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய வீக்கெண்டா இருக்க போகுது. சாட்டர்டே சண்டே வந்து லீவ். அண்ட் 26ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டே மண்டே, அதுக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் லீவ் தான். ஸோ ஓவர வீக்கெண்ட்ல வந்து ட்ரம்ப் என்ன வேணாலும் பேசலாம், எந்த பிரச்சனை வேணாலும் நடக்கலாம், மார்க்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செல் ஆஃப் நடந்தது. அண்ட் இப்படி ட்ரேடர்ஸ் எக்ஸிட் ஆனது விளைவாகும். அதே மாதிரி அதானி ஃபேக்டர்னாலையும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா $91.95 வரையும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது $1 நம்ம இப்போ வாங்கணும்னா $91.95 கொடுக்கணும். அண்ட் அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ICICI AMC வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து புதுசா ஃப்ரெஷ் இன்ஃப்ளோஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க 2024 மார்ச்ல. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா RBI வந்து ஒரு கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து எடுங்க, திடீர்னு ஒரு மேஜர் அவுட்ஃப்ளோ ஆச்சுன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ எவ்வளவு நாளுக்குள்ள லிக்விடேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ICICI AMC வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ்ல இன்ஃப்ளோஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அதோட மேனேஜர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வேல்யூடா இருக்கு, இது எங்கேயும் போகாதுன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அவர் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் ஒரு 1 இயரா 2 இயரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப்ஸ் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. நான் வந்து HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கு. இந்த 2 வருஷத்துல வந்து எந்த ரிட்டர்னும் கொடுக்காம பிளாட்டா இருக்கு. ஆக்சுவலி வாஸ் ரைட். அப்படியாப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாங்க இன்ஃப்ளோஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜனவரி 23ஆம் தேதியில இருந்து SIPs வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குது. கமிங் டேஸ்ல வந்து ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து வந்து அதானி பிரச்சனையை பார்ப்போம். இந்த அதானி குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அண்ட் அந்த கம்பெனிஸ்ல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி. அண்ட் இப்போ நமக்கு வந்து செபி எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி அமெரிக்கால வந்து US செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கு. இவங்க வந்து இந்த அதானி கிரீன் எனர்ஜி மேல ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. போன 2024 நவம்பர் மாசம் வந்து ஒரு கேஸும் ஃபைல் பண்றாங்க. என்னன்னா இந்த அதானி கிரீன் எனர்ஜி வந்து நிறைய சோலார் கான்ட்ராக்ட்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக நிறைய வந்து லஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கம்பெனி பத்தி நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. அண்ட் வழக்கம் போல இவங்க அதானி குரூப் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நாங்க எதுவும் தப்பு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட் என்னன்னா, கௌதம் அதானியையும் சாகர் அதானியையும் வந்து பாத்தீங்கன்னா US செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து சம்மன் பண்ணிருக்காங்க, நேர்ல வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா அதானி குரூப்ல இருக்கிற எல்லா ஷேர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா விழ ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் வந்து 9% விழுது. அண்ட் அதானி பவர் வந்து 8% விழுது. அண்ட் அதானி போர்ட்ஸ் வந்து 7% விழுது. அதானி டோட்டல் கேஸ் வந்து கிட்டத்தட்ட 7% விழுது. அதானி கிரீன் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா 13% விழுது. ஏன்னா கேஸே அவங்க மேலதான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த அதானி கிரீன் எனர்ஜியோட ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 99% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. போன வருஷம் டிசம்பர் குவார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 474 கோடி ரூபாய் வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5 கோடி ரூபாய் தான் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கே ஒரு நெகட்டிவான விஷயம் தான். இந்த கேஸே வரலையானா கூட, இந்த இன்ஃபர்மேஷனே வரலையானா கூட அந்த ஷேர் வந்து இந்த அளவுக்கு விழுந்திருக்கும். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷனும் வந்து பாத்தீங்கன்னா 10% விழுந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8% வந்து விழுந்திருக்கு. காரணம் வந்து டாக்ஸ்னாலன்னு சொல்றாங்க. அண்ட் அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து 6%, சங்கி இண்டஸ்ட்ரீஸ் சொல்லி உங்களோட கம்பெனி ஒன்று இருக்கு, அது வந்து 6%, NDTV வந்து 5%, ACC வந்து 2.7% விழுந்திருக்கு. ஓவராலா பார்க்கும்போது அதானி குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1,40,000 கோடி வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ அதானி குரூப்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு பேட் டேவா இருந்திருக்கும். நான் வந்து அதானி குரூப்ல இன்வெஸ்ட் பண்ணல, ஆனா வந்து நான் HDFC ஃபிளெக்ஸி கேப் வந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதானியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதானியில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலைன்னா கூட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோ வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு ஒரே நாளில் 10% விழுந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா
பெறப்பட்ட பேடிஎம் தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த வாய்ஸை கொடுக்குற சாண்ட் பாக்ஸ், இந்த மாதிரி சாண்ட் பாக்ஸை கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும். இந்த எக்ஸ்பென்ஸ்ல வந்து ஆர்பிஐ வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து இன்சென்டிவா கொடுத்துட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து ஊக்குவிக்கணும்ன்றதுக்காக. அண்ட் இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 2025 முடிஞ்சிருச்சு. சோ வரும் நாட்கள்ல வந்து இந்த இன்சென்டிவ் இல்லாம டைரக்டா அவங்களோட ப்ராஃபிட் மேல இந்த இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து இன்னைக்கு பேடிஎம் ஷேர்ஸ் வந்து பனிஷ் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்டெக்ன்ற ஒரு அனலிஸ்ட் ஃபர்ம் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த எக்ஸ்பென்ஸை வந்து அவங்க ஒரு 10 ரூபாய் அவங்க கஸ்டமர் மேல சார்ஜ் பண்ணாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த எக்ஸ்பென்சிவ் வந்து அவங்களால காம்பன்சேட் பண்ண முடியும். சோ வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியல 10 ரூபாய் வந்து சார்ஜ் கொடுத்து அந்த சாண்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்களா கஸ்டமர்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கண்டிப்பா இது வந்து பேடிஎம் மேல ஒரு இம்பாக்டை உண்டாக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஷேர் பிரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்து கேம்ப்ஸ் கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அவங்களோட Q3 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்களோட பிஸ்னஸ் மாடல்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, அந்த யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு வாங்கி கொடுக்குற இந்த டிரான்ஸ்ஃபர் சர்வீசஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்த பிஸ்னஸ்ல வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 68% வந்து மார்க்கெட் ஷேர் இருக்கு. கிட்டத்தட்ட இவங்கள தான் மார்க்கெட் லீடர்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால வந்து நானும் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஷேர் ஸ்பிளிட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா 5 ஷேராக மாறும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இவங்களோட டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ₹3.50 ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நெகட்டிவா வந்து இம்பாக்ட் ஆனது. காரணம் என்னன்னா இவங்களோட ரெவன்யூ என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2% அளவு குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா லாஸ்ட் 1 இயரா வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஓவராலாக ஷேர் மார்க்கெட் எப்பெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அப்பப்பெல்லாம் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான கம்பெனிஸ், அதாவது கேம்ஸு, கிறிசில், சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல், பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ், இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அவங்களோட ப்ராஃபிட்டும் வந்து பாசிட்டிவாக இருக்கும். எப்பெல்லாம் ஷேர் மார்க்கெட்டே நெகட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணதோ அப்போல்லாம் இவங்களோட ஷேர் ப்ரைஸஸும் இவங்களோட ப்ராஃபிட் விட்டு அடிவாங்க. அடுத்து இந்த பைக் டாக்ஸி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து பேன் பண்ணாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. கர்நாடகா ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பைக் டாக்ஸி எல்லாம் வந்து பேன் பண்ணக்கூடாது. அது வந்து அந்த பைக்கை வந்து டாக்ஸியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட்டட்டும். இதுல நீங்க எதுக்கு பேன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பை வந்து தாண்டி இவங்க வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஊபர், ஓலா, ராபிடோ மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இது வந்து கர்நாடகா ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட்ல வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாலே அதை வந்து ரெஃபரன்ஸா காட்டி மற்ற ஸ்டேட்ஸ்லயும் கொண்டு வந்துருவாங்க. அடுத்து இன்னைக்கு FII டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. FIIs வந்து பாத்தீங்கன்னா 4000 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணிருக்காங்க. அண்ட் DIs வந்து 4000 கோடி ரூபாய்க்கு பை பண்ணிருக்காங்க. என்னதான் DIs பை பண்ணாலும் இன்னைக்கு அதானி பிரச்சனை அண்ட் அது மட்டும் இல்லாம லாங் வீக்கெண்ட் காரணமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து நெகட்டிவா இருக்கு. அண்ட் நம்ம மார்க்கெட்ல வந்து பெரிய ஈவெண்ட்னு பார்த்தோம்னா வர 27ஆம் தேதி வந்து யூரோப்பியன் யூனியனோட பிரசிடென்ட் வந்து உர்சுலா வந்து வராங்க. அவங்க வந்தாங்கன்னா ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்கன்னா அது வந்து மார்க்கெட்டை பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணும். அண்ட் அடுத்து நம்மளோட பட்ஜெட் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி சண்டே வந்து நடக்கும்போது அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனாக தான் இருக்க போகுது. பட்ஜெட் அப்புறம் இந்த யூரோப்பியன் யூனியனோட ட்ரேட் அக்ரிமெண்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக மூவ் பண்ணணும்னு சொல்லி நம்புவோம். அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ.